சில்ட்ரன்ஸ் டே யாரோட பிறந்தநாள் அப்படின்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குழந்தைகளிடத்து அவ்வளவு ஒரு பாசமாகவும் அன்பாகவும் இருப்பார். அதுக்கு ஒரு சில சம்பவங்கள் சொன்னாலே தெரியும். இரண்டாம் உலகப் போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாடு தரைமட்டமாக்கப்பட்டது. அங்குள்ள யானைகள் அனைத்தும் கொல்லப்பட்டன. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நேரு மாமாவுக்கு கடிதம் எழுதுறாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் யானைகளை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. அதை என்ன பண்ணுறாரு, உடனே இந்தியாவிலேருந்து யானைகள் என்ன செஞ்சாரு அனுப்புகிறாரு அங்கே. அதே போல் நெதர்லாந்து நாடு, கனடா நாடு, ஸோ இங்கெல்லாம் அந்த யானைகள் எல்லாம் என்ன செஞ்சார் அனுப்பி. அப்போ வந்து அந்த குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்களும் யானைகள் மாதிரி பலமாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும், புத்திசாலித்தனத்தோடு என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த யானைகள் அனுப்புறதுனால அந்த நாடுகளுக்கு இடையே நமக்கு நட்புறவை என்ன செஞ்சார் கொண்டு வந்தார். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் பதவி இருக்கும் போது எழுத்தறிவு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமன 12% தான் இருந்தது. அதான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் டபுள் மடங்கு 24% என்ன செஞ்சார் கொண்டு வந்தார். இதெல்லாம் ஒரு சிதறி கடந்த இந்தியாவில் இப்படி ஒரு அடிப்படை தளத்தை கட்டமைத்ததில் யார் ஜவஹர்லால் நேருக்கு நிகர் யாருமே கிடையாது. ஸோ அடுத்த 5 திட்டங்கள் தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய என்னது அடித்தளமாக இருந்தது. அதனால தான் அதை வந்து நவீன இந்தியாவின் சிற்பி என்று என்ன பண்ணுறாங்க பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் ரஷ்யாவுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து திரண்டு வந்து வரவேற்பு கொடுத்தாங்களாம். அதில் ஒரு மாணவர் ஜவஹர்லால் நேருவால் ஈர்க்கப்பட்டு அவருடைய அதனால அது ஒரு அதிபராக மாறின அப்படின்னு இந்த குர்சேவ் அப்படின்ற ஒரு அதிபர் வந்து வந்தார். அவர் தன்னுடைய சுயசரியில் சொல்லியிருப்பார், நான் இந்த அளவுக்கு ஒரு காரணம் வந்து ஜவஹர்லால் நேரு தான். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட மாமனிதரை போற்றுவோம். நன்றி.